இவ்வளவு வெங்காயத்த ஏன் காலையிலே துருவிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வெங்காய சப்பாத்தி செய்ய தான். துருவன 3 வெங்காயத்தையும் வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கூட சில பல சமாச்சாரத்தையும் சேர்த்து வதக்க போறோம். அதில முதல்ல ஆட் பண்ண போறது இந்த பச்சை மிளகா தான். 3 வெங்காயத்துக்கு 3 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காரமே இருக்காது. எனக்கு இந்த ஆனியன் ஸ்டஃபிங்கில கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால இத ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ப தமிழ்நாட்டு அடை டேஸ்ட் வரும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கரம் மசாலா. காரத்துக்கு பச்சை மிளகா தவிர வேற எதுவும் ஆட் பண்ணல. முதல் தடவையா மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். பெருசா ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. சும்மா ஆட் பண்ணுவோமேன்னு பண்ணேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இத ஒரு 10 நிமிஷம் வதக்கிடலாம். அந்த தண்ணி எல்லாம் விட்டு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆவணும். ரொம்ப கேரமலைஸ் ஆயிடக்கூடாது. இந்த வெங்காய வதக்கல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி மாவு, உப்பு, எண்ணெய் இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சுட தண்ணிய அதில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சாஃப்ட் ஆற அளவுக்கு பெசஞ்சோமா, சூப்பரான சப்பாத்தி மாவு ரெடி. மேல கொஞ்சமா எண்ணெய் காயாம இருக்கிறதுக்கு. ஆறி இருக்கிற வெங்காய வதக்கல்ல 2 டீஸ்பூன் கோதுமை மாவு கலந்து, உருண்டை பிடிக்கும்போது அது உருண்டை வரணும். ஸோ, அதுதான் வந்து நம்ம கரெக்ட்டான ஸ்டஃபிங். சப்பாத்தி மாவு சைஸை விட கொஞ்சம் தான் அந்த உருண்டையோட சைஸ் சின்னதா இருக்கணும். இதுக்கு தொட்டுக்கலாம் தேவையே இல்ல. பட்டர் இருந்தாலே போதும்.